மக்களே, வெல்கம் பேக் டு அனீஷ் சங்கு. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வரலட்சுமி பூஜை இல்லைங்களா? ஸோ காலையிலே எழுந்திரிச்சு நான் என்னோடய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக வந்து என்னோடய குழந்தையோட ஃப்ரெண்டும் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த பல்லாங்குடியெலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கும் மலரும் நினைவுகள் போல் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானது எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அம்மா சைடும் சரி, என்னோடய மாமியார் வீட்டு சைடும் சரி, வரலட்சுமி பூஜைன்றது வந்து கலசம் வச்சியோ இல்லைன்னா அந்த மாதிரி கொண்டாடி நான் பார்த்ததில்லை. கேட்டால் அவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து வரலட்சுமி விரதம் இருந்து கொண்டாடுறதை நான் பார்க்குறேன். வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை எல்லோரும் பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் கூப்பிட்டும் காமிப்பாங்க. இது வந்து ஒரு 3-4 வருஷமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம ஊரில் வந்து இது ஹாலிடேவாக கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து மைசூரில் இது வந்து ஸ்டேட் ஹாலிடேவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஊரே வந்து ஃபுல்லாக திருவிழாவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ஆசை வரும், சரி நம்மளும் கும்பிடலான்னு சொல்லிட்டு. பட் தெரியாத விஷயத்த ஆசைக்காக ஏனோதானோன்னு செய்கிறதுலையும் விருப்பம் இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச மாதிரி சிம்பிளாக நான் சாமி படம் வச்சு கும்பிட்டுக்கிட்டேங்க. அம்மனுக்கு வைக்கிறதுக்காக ஒரு ப்ளவுஸ் பிட் வாங்க போனேன். அவங்களுக்கு க்ரீன் கலர் வாங்கும்போது இந்த கலரும் எனக்கு பிடிச்சதுனால 2ஆக வாங்கிக்கிட்டேன். லக்ஷ்மி அம்மா மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஃபோட்டோ கூட இல்லைங்க என்கிட்ட. ஃபுல்லாக 3 பேரும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதின்ட்டு 3 பேரும் சேர்ந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ லக்ஷ்மி அம்மாவுக்கு நேராக தாம்பூலம் மாதிரி வச்சுட்டேங்க. அதாவது அந்த ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலை பாக்கு, பூ, பழம், ஒரு சாக்லேட்டு, அப்புறம் அம்மாவுக்கு வாங்கின வளையல் எல்லாமே கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு அப்புறம் சிம்பிளாக ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேங்க. சாமி கும்பிட்ட பிறகு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். அப்போ தான் வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் பார்க்குறேன்னு சொன்னேன்ல, 3 இயர்ஸாக நான் கோயிலுக்கு போவேன், போய் சாமி போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த தாம்பூலம் கொடுப்பாங்கங்க. அப்போ வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஓகே என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நெய்பர்ஸாக இருக்கட்டும், முன்னாடி நாளே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வரணும், எங்கள் வீட்டில் வரலட்சுமி அம்மனை அழைச்சிருக்கோம், வந்து எங்கள் அம்மன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு தாம்பூலம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம வீட்டில் அந்த மாதிரி கூப்பிட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தினால நம்ம கோயிலில் வச்சு தாம்பூலம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோங்க. நிறைய பேர் வந்து கோயிலில் கொடுக்குறதும் நான் பார்த்துருக்கேன்னு சொன்னல, அதனால் நான் வந்து ஒரு 11 பேருக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா, யார் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 11 மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலான்னு சொல்லி தாங்க பார்த்தேன். பட் நிஜமாகவே நிறைய பேர் வந்து கேட்டு வாங்கிட்டும் போனாங்க. அதில் கொஞ்சம் பேர் இன்னுமே கொஞ்சம் ஸ்வீட்டாக, வாமா எங்கள் வீடு இங்கே கிட்ட தான் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வரலட்சுமி அம்மனையும் பார்த்துட்டு எங்கள் வீட்லேயும் தாம்பூலம் வாங்கிட்டு தான் கண்டிப்பாக போகணுன்னு சொன்னாங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலுங்க. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், பக்கத்தில் தான். சரி தாம்பூலம் கொடுக்கறதுக்கு நம்ம இங்கே போகலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கோயில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. ஏன்னா நிறைய வேண்டுதல்கள் வந்து இந்த கோயிலில் நான் வச்சுருக்கேன், நடந்தும் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி போன வருஷம் எனக்கு யார் எப்படி கொடுத்தாங்கன்றதை நோட் பண்ணி வச்சுட்டு தாங்க இந்த தாம்பூலத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இப்படி தான் கொடுக்குறாங்க. சரி ஓகே, நம்ம இப்படியே கொடுப்போம்னு சொல்லிட்டு 2 வெத்தலை பாக்கு, அப்புறம் வாழைப்பழம், ஒரு சாக்லேட் வச்சுருக்கேன். அவங்க மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி மூக்கல்ல சுண்டல் ஒரு 2 வச்சு கொடுப்பாங்க. மஞ்சள், குங்குமம், பூ, அப்புறமா 2 வளையல், க்ரீன் கலர் வளையல் வச்சு கொடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்களுக்கெலாம் பார்த்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மீதி எல்லாருக்குமே அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 11 கணக்கு வச்சு கொடுத்ததுக்கப்புறமும் கேட்டவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு கொடுத்துட்டேங்க. அப்புறம் இந்த பாப்பா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, எனக்கு கல்யாணம் ஆகலக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்லம்மா, அதுக்கு போய் நிறைய எடுத்துக்கோங்க, சீக்கிரமாக நல்லபடியாக கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வர வழியில் வந்துட்டு சரி கொஞ்சமாக ஏதாச்சும் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் போடுவாங்க, ஒன் ஹேட் அ பேட் டேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி யாரும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேர் எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்களா, அவங்க வீட்லேயும் போய் தாம்பூலம் வாங்கிட்டு இப்படி தாங்க ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.